ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். ஒரு மினி டிராமாவை தான் நம்ம சேனல்ல இன்னிலிருந்து பார்க்க போறோம். 24 எபிசோட்ஸ் இருக்க ஷால் வி டான்ஸ் அப்படிங்கிற இந்த மினி டிராமாவை பார்ட் பை பார்ட்டா 4 இல்லைன்னா 5 பார்ட்ஸ்ல நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட பேரு சூ. சூ அந்த நாட்டோட ராஜாவா இருக்கான். ராஜாவா இருந்துட்டு யாரோ ஒருத்தங்களுக்காக ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கான். நான் யாருக்காக இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேனோ அவங்க என்னை பாக்குறதுக்கு வந்துட்டாங்க. எங்க ரிலேஷன்ஷிப்ல எனக்கு நிறைய டவுட் இருக்கு. ஆனாலும் அதையும் தாண்டி அவங்க வந்தது எனக்கு ஹாப்பியா இருக்கு. பேலஸ்ல இந்த ஹால்ல என் முன்னாடி இவங்க நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். ஆனா கையில அவ வாள் எடுத்து ஒரே போடு போடுறா. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. கதை 10 வருஷத்துக்கு முன்னாடி டிராவல் ஆயிடுது. நம்ம ஹீரோ சூ குட்டி பையனா இருக்கும்போது அவனை இழுத்துட்டு ராஜாவும் மகாராணியும் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பா வணக்கம், அம்மா வணக்கம் அப்படின்னு சூ அப்பாவியா சொல்றான். மகாராணி வெளியே வரா. உங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு, அவரால் வர முடியாது, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த லேடி சூவை இழுத்துட்டு போயிட்டு பக்கத்துல நிக்க வைக்கிறா. இந்தா சாப்பிடு அப்படின்னு சாப்பிட கொடுக்குறா. இல்லங்க வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்பாவி குழந்தைய அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, எதையாவது நீ சாப்பிட்டுதான் ஆகணும், நான் சாப்பிடுன்னு சொல்லி நீ முடியாதுன்னு சொன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் இப்போ இவன் அப்ப கூட அவனை போட்டு கொடுமைப்படுத்த, இல்லங்க ராணி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு கூட்டிச்சு அங்கிருந்து ஓடி போயிடுறான். பக்கத்துல வேலைக்கார லேடி நின்னுட்டு அவங்க என்னதான் இருந்தாலும் பட்டத்து இளவரசன், நீங்க கொஞ்சம் கொடூரமா நடந்துட்டு அதனால இந்த பையன் ராஜா ஆனதுக்கு அப்புறம் உங்களை ஏதாவது அப்படின்னு சொல்ல வர கையில ஒரு பெரிய நெயில் மாட்டி வச்சிட்டு இருக்கா மகாராணி. அதை வச்சு இந்த வேலைக்காரி முகத்துல கீறி விட்டுடுறா. நான் கொடுக்காம வேற யாரும் அந்த சூக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது. சாப்பாடு வேணும்னா என்னதான் அவன் எதிர்பார்த்து வரணும், அப்போ நான் அவனுக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறா. சூ மனசுக்குள்ள அம்மா பசிக்குதுமா, நீ எங்க போன, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பக்கத்துல ஒரு குட்டி குகை மாதிரி இருக்கு அரண்மனைக்குள்ளேயே. ஏதோ நல்ல வாசம் வருது அப்படின்னு உள்ள போயிடுறான். அங்க பார்த்தா ஷாவுமா நம்ம ஹீரோயின் தான் பையன் வேஷத்துல நின்றுட்டு இருக்கா. குட்டியூண்டு பையன் வேஷத்துல. ஹே சாப்பாடு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமா இருக்கு, உனக்கு வேணுமா, நான் என்னோட குட்டிக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில சிக்கன் லெக் பீஸ சூக்கு கொடுத்துடுறா. சூ சாப்பிட்டுட்டு அம்மா குட்டிங்கிறது யாருன்னு கேட்க, இந்த நாய் இருக்குல்ல பேலஸ்ல, அந்த நாய் தான் என்னோட குட்டி, நான் பெட்டா வளர்த்துட்டு இருக்கேன், அதோட சாப்பாடு தான் அதுன்னு சொல்ல, நாய் சாப்பாடா, அதையா நான் சாப்பிட்டேன் அப்படின்னு ராஜா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல என்ன இருக்கு, நல்லது உனக்கு ரொம்ப பசிச்சதுன்னா என்கிட்ட சொல்லு, நான் வந்து குட்டிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது உனக்கும் எடுத்துட்டு வரேன். என்னோட பேரு ஷாவுமா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு அவ கேக்குறா. என் பேரை நான் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்ல, அப்ப நான் உனக்கு பெருசுன்னு பேர் வைக்கிறேன், நீ நல்ல பையனா இருக்க அப்படின்னு ஷாவுமா சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு ஒரு பையன் நினைச்சிட்டு இன்னொன்னு அவன் வந்து சூ பேசிக்கிட்டே இருக்கான். சரி ஓகே, அங்க பாத்தியா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நடக்குது, ராஜாக்காக ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது போலன்னு சொல்ல, பெர்ஃபார்மன்ஸ் தானே பண்றாங்க, அதுக்கே பெருசு எவ்வளவு சோகமா இருந்துட்டு இருக்க, நாளைக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன் அப்புறம் பாக்கலாம், அதுக்கு முன்னாடி இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு டான்ஸ் உனக்கு சொல்லி கொடுக்கவா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டான்ஸ், அதுவும் இல்லாம எப்பவுமே நம்ம ஹாப்பியா இருக்கணும், என்ன மாதிரி சிச்சுவேஷன் வந்தாலும் ஹாப்பியா இருந்தோம்னா எல்லா கஷ்டமும் நம்மள விட்டு ஓடி போயிரும், அதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஜோ கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுறான். நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி வேகமா ஓடி போறான். நாளைக்கும் நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ராஜா இறந்து போயிடுறாரு. நம்ம சூவை கூட்டிட்டு இந்த மகாராணி இருக்காளே நேரா அரியணைக்குள்ள போயிட்டு இருக்கா. அங்க போர் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அந்த இடத்துலயே கொஞ்சம் இந்த ராணிய பிடிக்காத ஆள் போல. ஆனா ராணி சூவை அப்படியே கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டே, இங்க பாருங்க ராஜா ரொம்ப குட்டியா இருக்காரு, அதனால அவர் பெருசா வளர்ற வரைய நான் தான் எல்லாத்தையும் பாத்துக்குவேன், என் பேச்சுதான் எல்லாரும் கேட்கணும் புரியுதா அப்படின்னு அங்க உட்கார போறா. பார்த்தா அங்க ஒரு இளவரசி வந்துடுறா. ராஜாவோட தங்கச்சியா. என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்க, உனக்கே தெரியாம இங்க இருக்கிற எந்த மினிஸ்டர்ஸ்க்கும் தெரியாம ஒரு பெரிய படை உருவாயிட்டு இருக்கு, அதை கூட உன்னால கண்டுபிடிக்க துப்பு இல்ல, நீ ராணி ஆக கூடாது, நீ இந்த இடத்துக்கு பொறுப்பாக கூடாது, சோ குட்டி ராஜா பெருசாகிற வரைய நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், இவளை இருந்து இழுத்துட்டு போய் ஜெயில போடுங்கன்னு சொல்ல, என்ன இழுத்துட்டு போறியா, இங்க பாருச்சு என்னை இழுத்துட்டு போறாங்க, அந்த ஆண்டி இருக்கால உனக்கு, அவதான் அதை பாத்துக்க போறாளாம், நீ மட்டும் ஒரு நாள் இந்த அரியணையில உட்காந்து அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றேன் நீ தனியா தான் சாவ, உனக்கு எல்லாரும் துரோகம் பண்ணுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போதே அவளை அங்கிருந்து கூட்டு போயிடுறாங்க. இந்த ஆண்டியும் ஒண்ணு அவள ரொம்ப நல்லவெல்லாம் இல்ல போல. சூவை பார்த்து என்ன தைரியம் இருக்கா, ஏறி உட்கார போறியா, குட்டி ராஜா அப்படின்னு கேட்க சூ பாக்குறான். என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, எந்த கஷ்டம் வந்தாலும் நம்ம டான்ஸ் ஆனோம்னா எல்லாமே ஹாப்பியா மாறிடுமா, சோ நான் டான்ஸ் ஆட போறேன் அப்படின்னு அரியணையில ஏறி அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். மினிஸ்டர்ஸ்க்குலாம் அவனை பார்க்க பாவமா இருக்கு. பாவம் அந்த குழந்தை என்ன கஷ்டப்பட போதோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இப்போ கதையில அப்படியே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் மாதிரியே முகம் வச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு ஒருத்தி, அவ பேரு ஷாவ் கோங்கா. அவளுக்கிட்ட உனக்கும் உங்க புருஷனுக்கும் ராஜ துரோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தண்டனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், இதனால உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நாங்க அழிக்க போறோம்னு சொல்ல, ராஜா எங்களுக்கு அப்படி எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு, இதுல ஏதோ பொய் இருக்க மாதிரி தெரியுது, ராஜ உத்தரவை என் கண்ணுல காட்டுங்க அப்படின்னு
சொல்ல அந்த ஆளு கண்ணுல காட்டுறான். அதுல எந்த ஒரு எழுத்துமே இல்ல. எல்லாரும் ஏமாத்துறாங்க அப்படின்னு அவளுக்கு தெரியுது. அந்த பொண்ண அங்கேயே கொன்னு தள்ளிடுறாங்க. இது நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பாவோட கதை போல. ஹீரோயின் அடுத்த நாள் மறுபடியும் ராஜாவை பாக்கிறதுக்கு சாப்பாடு கொண்டு போறா. பை நிறைய சாப்பாடு வச்சிருக்கா. ஹீரோ பாக்குறான், எனக்கு எதுக்கு இவ்ளோ சாப்பாடு கொண்டு வந்திருக்க? நம்ம தான் டெய்லி தானே பாத்துக்க போறோம்னு சொல்ல, இல்ல இந்த ராஜா இருக்கார்ல, புது குட்டி ராஜா வந்திருக்காராம். அவருக்கு என்ன அசிஸ்டண்டா போட்டிருக்காங்க. இனிமே உன்னால பார்க்கவே முடியாது. நான் போயிட்டு வரேன். உன்னை விட்டு போகவே எனக்கு மனசே வரல. உன்ன மாதிரியே என்ன மாதிரியே ஒரு பொம்மை செஞ்சிருக்கேன். இதை ஆளாளுக்கு வச்சுக்கலாம். என்ன மிஸ் பண்ணாத. நான் அப்புறமா முடியும் போது உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் குட்டி ஹீரோவை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. சரி சரி பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜாவும் சொல்றான். அடுத்த நாள் ஹீரோயினை கூட்டு போயிட்டு நிறுத்துறாங்க. ராஜாக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னு. பார்த்தா நம்ம ராஜா தான் சூதான் வெளியே வந்துட்டு இருக்கான். என்ன பயந்து போயிட்டியா அப்படின்னு ஷாமா கிட்ட கேட்டுட்டு, அட பாவி நீதான் ராஜாவா, என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு ஷாமா கேக்குறா. சும்மாதான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, உன்ன விளையாடி பார்த்தேன். இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னாவே அரண்மனையில இருக்கலாம் அப்படின்னு ராஜா பயங்கர ஹாப்பியா இருந்துட்டு இருக்கான். ஒரு தடவை பட்டத்தை எடுக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும் போது எடுக்க ட்ரை பண்றான். அப்போ ராஜா கீழே விழுந்துடுறான். இந்த ஆண்டி பாக்குறா. எவ்வளவு தைரியம் தான் ராஜாவை கூட்டி போய் பொறுப்பு இல்லாம விளையாடி இருப்பீங்க, எல்லாருக்கும் அடி கொடுங்கன்னு சொல்ல நம்ம ஷாவுமாக்கு கூட பயங்கரமா அடிக்கிறாங்க. ராஜா ஓடி வரான். ஆண்டி வேணாம் ஆண்டி, ஷாவுமா விட்டுருங்க, ரொம்ப நல்ல பையன் அவன் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க. அவ்வளவு பாசம் இருக்கா? ஒரு ராஜாக்கு இவ்வளவு பாசம் இருக்க கூடாது. இவ்வளவு நான் அடிமை முகாமுக்கு அனுப்புறேன். ஒருவேளை என்னைக்காவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அப்ப வேணா திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரை அவங்க வரக்கூடாது அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்து அங்க எல்லாரையும் கூட்டு போக சொல்லிடுறாங்க. ஷாவுமா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. குட்டி ராஜாவும் கீழே விழுந்து கால் உடைஞ்சு கிடக்குது. அவன் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஷாவுமா நீ போயிட்டு வா, நீ வரத்துக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், ஓகேவான்னு கேட்டுட்டு 2 பேரும் ஒருத்தங்கள பார்த்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. 10 வருஷம் ஓடி போயிடுது. நம்ம ஹீரோ பெரிய பையன் ஆயிடுறான். 9 வயசுல இருந்து 19 வயசு பையனா போயிடுறான். எதுக்கு பாஸ் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க கோர்ட்ல வேலை இருக்கு, நான் அசிஸ்டன்ட் கூப்பிடுறான். இல்ல ஆமால கோர்ட்டுக்கு போகணும்ல அப்படின்னு அங்கிருந்து சூவும் கிளம்பி வந்துடுறான். கோர்ட்ல உட்காந்துட்டு இருக்கான். என்னதான் சூ இப்ப பெரிய பையன் ஆனா கூட டம்மியா தான் அவன் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஆண்டி இருக்கால, அவ கையில தான் எல்லா பொறுப்புமே இருக்கு. இங்க இருக்கிற மத்த எல்லா மினிஸ்டர்ஸ்க்கும் சூவை பார்த்து என்ன பண்றதுன்னே ஒண்ணு புரியல. அதுலயும் இந்த வார் மினிஸ்டர் இருக்கார்ல, இல்லங்க நம்ம சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, நாட்டோட பார்டரை பாதுகாக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல, இங்க பாருங்க பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் எதுக்கு சூ காதுல போட்டுட்டு இருக்கீங்க, பாவம் குழந்தை எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கான் பாருங்க, இதை பத்திலாம் நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம்னு சொல்ல, நாட்டை பாதுகாக்காத கொடூரமான துரோகின்னு உங்களை பத்தி எல்லாரும் சொல்லுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு வார் மினிஸ்டர் கேக்குறான். துரோகி தானே சொல்லிட்டு போறாங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, இப்போதைக்கு இந்த மீட்டிங்க இப்பயே கலைக்கிறேன் அப்படின்னு அந்த ஆண்டி ராஜாவை அங்க வந்து கூட்டிட்டு போயிடுறா. இதே நேரம் நமக்கு ஷாவுமாவை காட்டுறாங்க. ஷாவுமாவும் 10 வருஷத்துல பெரிய பொண்ணா இருக்கா. அப்படியே அவங்க அம்மா மாதிரி ஆயிருக்கா. ஷாவுமா உனக்கு என்னெல்லாம் வேலை இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அந்த வேலையை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட அசிஸ்டண்டா கொண்டு போய் ஷாவுமாவை நிறுத்துறாங்க. ஷாமா உன் பேரு, உன் முகத்தை காட்டு, ஷாமா நீ என் ஃப்ரெண்டு தானே, நீ நிஜமா என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கியா இல்லையான்னு கேட்க, ராஜா நான் ஷாவுமா தான், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா முன்ன மாதிரி உங்ககிட்ட பெருசுன்னு சொல்லிட்டு உரிமையா கூப்பிட்டு பேசுற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது. நீங்க ராஜா, உங்களை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் அசிஸ்டண்டா வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா. வா வா அந்த டான்ஸை திருப்பி போடலாம், ஆடலாமா அப்படின்னு சூ கேட்டுட்டு இருக்கான். நான் உங்க கூட ஆடக்கூடாது, அதுக்கான அருகதை எனக்கு கிடையாது அப்படின்னு அவன் காலில் விழுந்து கும்பிட்டு இருக்கா. சூக்கு என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறான். ஷாமா தான் எழுப்பிக்கிட்டு இருக்கா. இவ்வளவு அழகான முகத்தை காலைல பார்த்து எந்திரிக்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. ஷாமா என் கனவுலே நினைச்சிட்டு இருந்தேன், உன்னை இந்த 10 வருஷத்துல எவ்வளவு தெரியுமா மிஸ் பண்ண, நீ வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இருக்கட்டும் ராஜா அப்படின்னு ஷாமா அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிப்பட்டு இருக்கா. நீங்க அரண்மனைக்கு கிளம்பணும், சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு. என்கிட்ட உனக்கு இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் தேவையா ஷாமா, நம்ம 2 பேரும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா, எனக்கு அரண்மனையிலே இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீ மட்டும்தான், சரி பரவாயில்ல இன்னும் நிறைய நேரம் இருக்கு, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை புதுப்பிச்சுக்கலாம், ஓகேவான்ட்டு ராஜா அங்கிருந்து கிளம்ப அங்க ஒரு ஆள் வந்துடுறான். எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எதுக்கு இங்க வந்திருக்குன்னு தெரியுதுல்ல அப்படின்னு கேட்க, எல்லாரும் அப்படியே இருக்காங்க. இந்த இடமும் அப்படியே இருக்கு. ராஜா தான் கொஞ்சம் மாறிட்டாருன்னு சொல்ல, பரவாயில்ல சின்ன சின்ன வேலைகளை சீக்கிரமா முடிச்சுட்டு இன்னும் பெரிய வேலைகள் இருக்கு, ராஜாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, புரியுதான்னு கேட்க ஷாமா புரியுதுன்னு சொல்றா. ராஜாவை பாக்குறதுக்கு கிளம்புறா. ராஜா வேலையை பார்க்கறது விட்டுட்டு இதோ விளையாடிட்டு தான் இருக்கான். ஷாமா பார்த்ததும் டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு கேக்குறான். டான்ஸா? ராஜா நம்ம பெருசா வளர்ந்துட்டோம், நிறைய வேலைகள் இருக்கு, அந்த வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து, ராஜா இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு வரி கட்ட முடியாம மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க, சீக்கிரமா பினான்ஸ் மினிஸ்டர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுங்க, இந்த இடத்துக்கு ஃபண்ட் எல்லாம் அலாட் பண்ணுங்க அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஷாமா எதுக்கு நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க, நீ ஏன் கோச்சிட்டு இருக்க, பசிக்குதுன்னு நினைக்கிறேன், உனக்கு சிக்கன் கொண்டு வர சொல்லவா அப்படின்னு சூ கேக்குறான்.
ஷாமா பாக்குறா, நிறைய வேலை இருக்கு, இதை நான் உட்காந்து தனியா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஷாமா சொல்ல, அவ மேல கையை போட்டு, ஷாமா உன் மேல ஏன் இவ்வளவு வாசம் அடிக்குது, இது பொண்ணு மாதிரி வாசம் அடிக்குது தெரியுமா, இது பெர்ஃப்யூம் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் கேட்க, ஷாமா அங்கிருந்து ஓடுறா, என்ன விடுங்க, நான் போய் தனியா அந்த ஃபைல் எல்லாம் வேலையை பார்த்து முடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து சப்மிட் பண்றேன் அப்படின்னு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஷாமா ஏன் இப்படி பயந்து ஓடுறா, அப்படின்னு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தனியா யோசிச்சுட்டு இருக்கான். தூங்க போற ராஜா தனியா உட்காந்து ஷாமா பத்தி மறுபடியும் மறுபடியும் யோசிச்சுட்டு, ஆமா ஷாமா பத்தி ஏன் என்னால மறக்கவே முடியல, எதுக்காக அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கேன், கண்ட்ரோல் கண்ட்ரோல்னு அவனே திட்டிக்கிறான். பார்த்தா அவன் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஷாமா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. நான் இது ரொம்ப நல்லா வாசம் அடிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதான் பக்கத்துலயே இருந்துக்கவா, இல்ல இந்த பவுச் வச்சுக்கிறீங்களா, இதுல இந்த வாசனை பொருள்லாம் இருக்கு, நான் பக்கத்துலயே இருக்க மாதிரி இருக்கும், ஓகேவான்னு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. என்னது இது, கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல வராளேன்னு இவன் பயந்து போயிட்டு இருக்க. பார்த்தா ராஜா உருண்டு கீழே விழுந்துடுறான். எல்லாம் கனவு போல. ஷாமா வரா, ராஜா என்ன ஆச்சுன்னு கேட்க, அத்தனையும் கனவா, ஷாமா அங்கேருந்து போயிடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கிருந்து அனுப்பிட்டு தனியா புலம்பிட்டு இருக்கான். நான் பைத்தியம் தான் ஆயிட்டேன் போல, என் ஃப்ரெண்டு மேல எனக்கு ஏன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா யோசிச்சுட்டு இருக்கான். சும்மாவே அரண்மனைக்கு போனா மினிஸ்டர் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வெட்டியா தான் உட்காந்துட்டு இருப்பான். இன்னைக்கு ஷாமா பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். மினிஸ்டருங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க, ராஜா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு. ஆன்டி பாக்குறா, சரி ஓகே, ராஜா எனக்கு டயர்டா இருக்காருன்னு நினைக்கிறேன், நான் கூட டயர்டா இருக்கேன், ராஜா வாங்க நம்ம போய் ஏதாவது கேம் விளாடலாம் அப்படின்னு அந்த ஆன்டி அங்க இருந்து கூட்டு போயிடுறா. ராஜாவும் வெக்கமே இல்லாம ஷாமாவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷாமா பொறுப்பா சில ஃபைல் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க, ராஜா அவளோட டீ எடுத்து குடிக்கிறான். ராஜா, இது நான் குடிச்ச டீ, அதை நீங்க யூஸ் பண்ண கூடாது அப்படின்னு ஷாமா சொல்றா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நமக்குள்ள என்ன இருக்கு, இப்போ அதே கப் எடுத்து நீ குடிக்கிற, இப்போ குடிக்கலன்னா நடக்கிறதே வேறன்னு ராஜா மிரட்டுறான். வேற வழியே இல்லாம ஷாமா குடிக்கிறா. அப்படிவா வலிக்கு, நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் பிரதர்ஸ்ன்னு கூட வச்சுக்கோ, நீயும் நானும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கணும் புரியுதா, ஒன்னாவே இருந்து பிஹேவ் பண்ணிக்கலாம், நமக்குள்ள அந்த டீசன்ஸ் எல்லாம் வேணாம் கொஞ்சமும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்காந்து ஷாமா என்ன பண்றாலோ அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஆமா நம்ம ஏன் இவ்வளையே பார்த்துட்டு இருக்கோம், கண்ணையே நம்மளால திருப்பவே முடியலன்னு ராஜா யோசிக்க ஆரம்பிக்கிறான். என்னாச்சு ராஜா அப்படின்னு ஷாமா கேக்குறா. இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் தனியா வேலை பார்க்கணும் போல இருக்கு, நீங்க இருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு இவனால முடியலன்னு சொல்லிட்டு ஷாமாவே அங்கிருந்து அனுப்புறான். ஷாமா பாக்குறா, சரி ஓகே நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ராஜாவை பாக்குறதுக்கு ஒரு பையன் வரான். இந்த பையன் ராஜாவோட பாடி கார்டான். உங்ககிட்ட புதுசா வேலைக்கு ஆள் வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஷாமா பத்தி விசாரிச்சு டாக்குமெண்ட் கொண்டு வந்திருக்கேன், இது பாருங்கன்னு சொல்ல, ஷாமா எனக்கு ரொம்ப முக்கியம், அவளை பத்தி ஒண்ணு விசாரிக்க தேவையில்ல, எவ்வளவு தைரியம் தான் விசாரிச்சிருப்பேன்னு ராஜா கத்த ஆரம்பிச்சிடுறான். இதனால உங்களுக்கு நான் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தேன், இப்போ அவங்க வந்ததுல இருந்து அவங்க க்ளோஸ் ஆயிட்டாங்களோ, சரி ஓகே என்னதான் இருந்தாலும் நான் சின்ன வேலைக்காரன், அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஆச்சு, நான் ஒரு டம்மி தான் போல அப்படின்னு பாடி கார்டு கொஞ்சம் ஓவரா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். இல்லடா, ஷாமா வந்ததுல இருந்து முன்னாடி மாதிரி இல்ல, 10 வருஷத்துல யாரா இருந்தாலும் மாறுவாங்கங்கிறது உண்மைதான், ஆனா என்கிட்ட இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல கத்துக்க ட்ரை பண்ணிருக்கான், எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல அப்படின்னு ராஜா சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ஷாமாவோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. ஷாமா ஓபன் பண்ணா ராஜா தான் நிக்கிறான். ராஜா இங்க என்ன பண்றீங்க, இந்த மாதிரி இடத்துக்குலாம் யாரும் வரக்கூடாது, அதுவும் ராஜா வரக்கூடாத வேலைக்காரங்க இடத்துக்கு, நாளைக்கு காலைல பாக்கலாம், இங்க இருந்து போங்கன்னு சொல்ல, என் அம்மாவோட டெத் ஆனிவர்சரி, அம்மா இருந்த இடத்துக்கு போகணும்னு தோணுச்சு, யாரை கூட்டு போறதுன்னு தெரியல, ஷாமா என் கூட வரியா அப்படின்னு ராஜா கேக்குறான். சரின்னு சொல்லிட்டு ஷாமாவும் அமைதியா கூட போயிட்டு இருக்கா. அங்க ஒரு குட்டி இடத்துல சின்ன கொகை மாதிரி கொட்டகம் மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க உள்ள போயிட்டு, இங்கதான் நானும் என் அம்மாவும் இருந்தோம், எங்க அம்மா ஒரு வேலைக்கார லேடியா இருந்தாங்க, ராஜா இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு அவங்க கூட ஒரு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு, எங்க அம்மா கன்சீவ் ஆயிட்டாங்க, அப்ப இருந்த ராணி எந்த வாரிசும் இருக்க கூடாது, அவளுக்கு குழந்தை பிறக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட எல்லா மனைவிகளையும் குழந்தைங்களையும் கொண்டுட்டு இருந்தா. அதனால எங்க அம்மா பயந்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ராஜாவோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் எங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இங்கே இருந்து குழந்தைய வளர்த்துக்கோமா, குழந்தைய அழுவ மட்டும் விட்டுறாத, எப்படியாவது பத்திரமா பாத்துக்கோ, ராஜாக்கு ஒரு வாரிசு வரணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அப்பப்போ எங்க அம்மாவுக்கு ரகசியமா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு. எங்க அம்மாவோட வாழ்க்கையில வெளிச்சத்தையே பார்க்காம இது போச்சு. அம்மா எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் உள்ளேயே வச்சு சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் ஒரு தடவை அந்த ராஜாவோட அசிஸ்டன்ட் எங்க அம்மா கிட்ட வந்து, ராஜா ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு, வாரிசு தேடிட்டு இருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க, உன் பையனை என்கிட்ட கொடுன்னு சொல்ல அவங்க அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே அப்படின்னு அவங்க அம்மா நம்ம குட்டி சூ கிட்ட, இங்க பாருடா, நான் இங்க வந்து வெளிச்சத்தை வெளியே பார்க்க முடியாது, நீ மட்டும்தான் பார்க்க போற, எனக்கும் கண்ணா இருந்து அந்த வெளிச்சத்தை பாத்துக்கணும், எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணும் புரியுதா அப்படின்னு கேட்க, நான் போயிட்டு வரமா அப்படின்னு அழுதுட்டே தான் குட்டி அங்க வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த ராணி கிட்ட போயிட்டு இப்போ அந்த நிலைமைக்கு வந்திருக்கான். இதெல்லாம் சொல்லி அழுவ ஆரம்பிக்கிறான். ஷாவுமாக்கே பாவமா இருக்கு.
அம்மா இருந்த இடத்த பார்த்து ஒரு பெரிய வணக்கத்த போட, அவங்க அம்மாவ அங்கருந்து நம்ம சூவ பார்க்குற மாரியே அவனுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஷாவுமா பார்க்குறா, அழுதுட்டு இருக்கவன பார்த்து, "சரி, சரி அழ வேண்டாம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல பரவால்ல. எனக்கு முன்னாடி அம்மா எவ்ளோ கம்ஃபர்டபுளா இருந்தாங்களோ, பாதுகாப்பு குடுத்தாங்களோ, அதே மாரி தான். இப்போ நீ என் கூட இருக்கதும் எனக்கு அதே மாரி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. வேற யாரும் இந்த மாரி இல்லன்னு" சொல்ல, ஷாவுமா அவளையே அறியாம சூவோட தலைய தட்டி குடுத்துட்டு இருக்கா. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. ஷாவுமா அவளோட ஃபிளாஷ்பேக்க பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவள அடிமையா அனுப்பிட்டாங்கல்ல. அப்போ ஒருத்தர் அங்க வந்திருக்காரு. "இங்க பாரு, நெறைய வேலைகள் உனக்கும் எனக்கும் காத்துட்டு இருக்கு. பழிவாங்க வேண்டியதும் கூட சில விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த ராஜா பொம்மை அது இதுன்னு கையில எதையும் வச்சுக்காம தூக்கி போட்டுட்டு வாழ்ற வேலைய பாரு. நீ வாழ்ந்து அதுக்கப்புறம் பழி வாங்குற பிளான போடணும் புரியுதான்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருக்காரு. இவ வேகமா ஓடி போயிட்டு பொம்மைய மறுபடியும் எடுத்துக்கிறா. எதனால? தப்பு பண்ணாத ராஜா எதுக்காக கண்ட பழியும் எடுத்துக்கணும்? இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த ஊர்ல கேபிட்டல் சிட்டில ஒண்டர்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்ல தான் நிறைய சீக்ரெட் மீட்டிங் எல்லாம் நடக்குமா. பெரிய ஆளுங்கலாம் பார்த்துப்பாங்களாம். அங்க ஒரு பொண்ணும் பையன் வேஷம் போட்டு இன்னொரு பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு நிறைய முக்கியமான ஆளுங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு இருக்கால, அங்க நேரா கிளம்பி சீக்ரெட் ரூம்க்கு ஒண்ணுக்கு கிளப்புக்குள்ளேயே போறா. அதுல பார்த்தா அந்த ஆன்ட்டி இருக்கா, ராஜாவோட ஆன்ட்டி. அங்க போயிட்டு, "நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் விசாரிச்சு பார்த்தேன். உயிர பணயம் வச்சு. அதுல உங்களுக்கே தெரியாம இந்த மினிஸ்டர்ஸ்லாம் சில பேர் சேர்ந்து ரகசியமா ஒரு டீம ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்கன்னு சொல்ல, இப்பதான் அவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியே நம்ம கொடுத்தோம். அப்பயும் எப்படி அவ்ளோ காசு வந்ததுன்னு கேட்க, பக்கத்துல இருக்கிற சில ட்ரைபு கூட கூட்டணி போட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. நானும் ஒரு ட்ரைபோட இளவரசி தான். ஆனா உங்களுக்காக இந்த மாதிரி முக்கியமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எனக்கு எப்படி நன்றி சொல்லலாம்னு இருக்கீங்க" அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. "நிறைய இடம் வாங்கி வச்சிருக்கேன். இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நிம்மதியா அங்க போய் வீடு கட்டி வாழலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உலகத்தையே கூட சுத்தி பாக்குற பிளானும் இருக்கு. இதெல்லாம் சரியா போயிடுச்சுன்னா உன்னையும் கூட்டு போறேன். உலகத்தை சேர்ந்து பார்க்கலாம். ஓகேவா?" அப்படின்னு கேட்க, "அப்படியா? பிளான் நல்லா இருக்கு. ஓகேன்னு" சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. இங்க பார்த்தா அந்த வார் மினிஸ்டர், அப்புறமா குடும்ப நலத்துறை அமைச்சர் 2 பேரும் அரண்மனையில இருந்தாங்கல்ல. அவங்க தான் இந்த இளவரசிக்கு, அதாவது இந்த ஆன்ட்டிக்கு எதிரா ஒரு திட்டம் போடுறாங்க போல. அவங்க 2 பேரும் இன்னொரு ஆள் கூட அதே கிளப்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துட்டு இந்த ஆன்ட்டியோட பிடியில இருந்து நம்ம ராஜாவை எப்படி வெளியே கொண்டு வரது? அந்த ஆன்ட்டி யாருக்கும் தெரியாம பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கா. பேலஸ்குள்ள இருந்துட்டு எல்லா பிளானையும் போடுறா அப்படின்னு ராஜாவை காப்பாத்தி கொண்டு வரதுக்காக இவங்க ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இங்க ராஜா கிட்ட நம்ம பாடி கார்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கான், "அந்த கிளப்ல தான் எல்லா சீக்ரெட் மீட்டிங்கும் நடக்குது. மினிஸ்டர்ஸ் போறாங்க, உங்க ஆன்ட்டி போறாங்க. கூட இருக்க ஒரு முக்கியமான ஆள் யார் தெரியுமா?" அப்படின்னு கேட்டுட்டு, "அதான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு ஷாவுமா" அப்படின்னு சொல்ல, இந்த மினிஸ்டர் கூட ஒரு பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருந்தால, அந்த பொண்ணு யாருன்னு காட்டுறாங்க. அது ஷாவுமா தான். ஷாவுமா எதுக்காக அவங்க கூட இருக்கணும்? ஷாவுமா எனக்கு சப்போர்ட்டா இல்ல என் எதிரிங்களுக்கு சப்போர்ட்டா? ப்ளீஸ் ஷாவுமா, உன்னை மட்டும் தான் நான் நம்பி இருக்கேன். என்னை ஏமாத்திராத அப்படின்னு ராஜா மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்கான். ராஜா ஷாமாவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். அரண்மனைக்குள்ளேயே தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு குறுகுறுன்னு அவளையே பார்த்துட்டு இருக்கான். "ராஜா, நானும் திரும்பி வந்ததுல இருந்து பாக்குறேன். என்னையே பார்த்துட்டே இருக்கீங்க. எதனால?" அப்படின்னு அவ கேக்குறா. "நீ ரொம்ப அழகாயிட்ட. முன்னாடி கியூட்டா இருப்ப. இப்போ ரொம்ப ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்க. அதான் அதை சொல்லத்துக்கு தான் உன்கிட்ட வந்தேன். சின்ன வயசுல நீ எப்படி தெரியுமா? சும்மா அடம் பிடிச்சிட்டே இருப்ப எதுக்கு எடுத்தாலும். ஆனா நீ என்னோட ஒரே ஃப்ரெண்டுங்கிறதால நான் உன்னை எதுவுமே சொன்னது கிடையாது. ஆனா இப்பயும் அதே மாதிரி சிடுமூஞ்சியாவே மூஞ்ச வச்சிட்டு இருக்க" அப்படின்னு ராஜா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷாமா பாக்குறா. "இங்க பாருங்க, நீங்க ஒரு ராஜா. நான் உங்ககிட்ட வேலை பாக்குற ஒரு வேலைக்காரன். அந்த மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்ணுங்க. எனக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு" சொல்ல, ஷாமா, "நான் உன்னை எப்பவுமே ஒரு ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். ப்ளீஸ் அதே மாதிரி நீ என்கிட்ட பிஹேவ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஷாமாக்கு இவன் சின்சியாரிட்டியில கொஞ்சமும் டவுட்டே கிடையாது. ஆனா அவங்க அம்மாவை யோசிச்சு பாக்குறா. அது ஞாபகம் வரும்போதெல்லாம் இவ முகம் இன்னும் கொஞ்சம் இறுகிட்டே இருக்கு. "ஷாமா, நீங்க பாரேன், எப்ப பாரு நானும் பாத்துட்டு இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்கு. இப்ப பாருன்னு" சொல்லிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு விடுறான். "இங்க பாரு, நீ குட்டின்னு பேர் வச்சு வளர்த்தல்ல அந்த நாய் தான். 10 வருஷமா நான் தான் அதுக்கு சோறு போட்டு பாத்துட்டு இருக்கேன். உன் மேல எவ்வளவு பாசம் இருந்தா அப்படிலாம் பண்ணுவேன்னு" சொல்ல, "ஹை குட்டியா" அப்படின்னு சொல்லிட்டு ஷாமா அது கூட உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கா. "ஆமா குட்டியே தான். உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு கேட்க, எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில பேஸ்ல இருந்தப்போ அந்த நாள்லாம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது" அப்படின்னு ஷாமா சொல்றா. "கஷ்டமான வாழ்க்கையா? என்னாச்சு ஷாமா? நீ என்ன கஷ்டப்பட்ட?" அப்படின்னு கேட்க, "சரி விடுங்க ராஜா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கலாம். எங்க உங்க கோட்டை கொஞ்சம் கொடுங்கன்னு" சொல்லிட்டு அவ்வளோ அதை எடுத்து போத்திக்கிறா. "பாத்தியா, ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப பக்கத்துல வருதுல்ல. நம்ம 2 பேரும் எப்பயும் ஒண்ணாவே இருக்கலாம். ஓகேவா?" அப்படின்னு கேட்க, "எப்போதும் அப்படிங்கிறதுக்கு காலம் ரொம்ப பெருசு. அதை நம்ம அசால்ட்டா யூஸ் பண்ணிடக் கூடாது" அப்படின்னு ஷாவுமா சொல்லிட்டு இருக்கா. "ஷாவுமா, நம்ம எப்ப டான்ஸ் ஆடணும்? அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் டான்ஸே ஆடல யாரு கூடயும். தனியா தான் ஆடிட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஸ்டெப் போடுவோமா?" அப்படின்னு கேட்க ஷாவுமா பாக்குறா. பல வருஷம் கழிச்சு ராஜா கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறா.
நீ அப்படியே தான் இருக்க. எனக்கு எப்பவுமே நீ அப்படி இருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ப்ளீஸ் ஷாமா நம்ம வந்து ஜாலியாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஒரு தடவ பயங்கரமா மின்னல் இடி இருக்கும்போது வேகமா ஓடி போயிருக்கான் நம்ம ஷாமாவோட ரூம்க்கு. தனியா தூங்க பயமா இருக்கு ஷாமா. சேர்ந்து தூங்கலாமா அப்படின்னு 2 பேரும் ஒண்ணா கூட்டில தூங்கியிருக்காங்க. இன்னைக்கு அதே மாரியே பயங்கரமா இடிக்குது. ராஜா கிளம்பி ஷாமாவோட ரூம்க்கு வரான். ஷாமா யாருன்னு கையில கத்தி எடுத்துடுறா. ஷாமா நான் தான். பயங்கரமா இடி இடிக்குது. இங்க படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வேகமா திட்டுறா ஷாமா. அதனால வேற வழியே இல்லாம கீழ படுத்துக்கிறான். நான் கீழயே படுத்துக்கிறேன். ஷாமா உன் பில்லோ கூட எப்படி வாசம் அடிக்குது? பூ மாரி வாசம் அடிக்குது. நீ என்ன பொண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிண்டலா கேட்க, ராஜா இதுக்கு மேல இங்க படுக்காதீங்க. வெளிய போங்கன்னு சொல்லிட்டு ராஜாவ வெளிய துரத்திடுறா. சின்ன வயசுல நம்ம ஒண்ணா தானே படுத்திருந்தோம். உனக்கு என்னதான் பிரச்சனையோ எனக்கு உன்னால புரிஞ்சுக்கவே முடியல. இந்த மாதிரி ஆயிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே அங்கிருந்து அவன் கிளம்புறான். அடுத்த நாள் காலை ஆகுது. ராஜா ஷாமாவை பாக்கிறதுக்கு வரான். என்ன ட்ரெஸ் போடலான்னு சொல்லு. எனக்கு சீக்கிரமா நான் ட்ரெஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. நம்ம கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்ல, ராஜா எந்த ட்ரெஸ் வேணா போட்டுக்கோங்க. ஆனா நான் உங்க கூட சேர்ந்துலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன். தனியா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிட்டு சேஞ்ச் பண்றா. பொண்ணு மாதிரியே பிஹேவ் பண்றான் பாரு. கொஞ்சம் கூட இவனுக்கு அறிவே கிடையாதுன்னு ராஜா திட்டிட்டு இருக்கும் போதே 2 பேரும் ராஜ ட்ரெஸ்ல இருந்து நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு மாறிக்கிறாங்க. ஷாமா வெளியே வரா. ஷாமா நீ எவ்வளவு தெரியுமா அழகா இருக்க. என்ன ட்ரெஸ் போட்டாலும் உனக்கு சூட் ஆகுது. நீ செம்ம ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம அங்க ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்புக்கு தான் போறோம்னு அந்த ரிச் கிளப் இருக்குல்ல அங்க வந்துடுறாங்க. ஷாமாக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பாக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கான். ஷாமா பாத்துட்டு இருக்கா. எதுக்கு இங்க வந்திருக்கோம்? இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போதே பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கும் ஷாமா. சீக்ரெட் ரூம்ல போய் உட்காந்துக்கலாம்னு சொல்ல அங்க ஒரு பொண்ணு வரா. பையன் வேஷத்துல தான் அவளும் இருக்கா. ராஜா எனக்கு ஸ்வாட் டான்சிங் நல்லா வரும். நான் வேணா ஆடி காட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கா. அப்பப்போ வந்து வால் எடுத்து ராஜாவை போட்டு தள்ளுற மாதிரி பக்கத்துலயே வந்துட்டு இருக்கா. ஏன்னா அங்க இருக்க ஆளுங்கெல்லாம் அந்த ஆண்டியோட ஆளுங்க தானே. ஆனா ஷாமா நடுவுல போய் நின்னுட்டு வாலை தடுத்து விட்டுட்டே இருக்கா. பாக்குறான். சண்டைலாம் கூட தெரியும் போல இவளுக்கு. எப்படி காப்பாத்துறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு, என்ன நீ வெளியதே பெர்ஃபார்ம் பண்றக்க நீயும் உள்ள போன்னு சொல்லிட்டு அவளையும் தூக்கி ஸ்டேஜ்ல ஏத்தி விட்டுறான். 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. அந்த 2 லேடிஸ்மே ஆம்பளை வேஷத்துல இருந்துட்டு அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல 2 பேரும் நீயும் பொண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிறாங்க. 2 பேருக்குமே ஆக்வர்டா இருக்கு. ஆனா இதுக்குள்ள கண்டுபிடிச்சிடுறான். நம்ம உயிரை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா பண்ணுவா போல. எனக்கு ஒண்ணு புரியுது. ஷாமா ஏன் சைட் தான் இருக்கா. இதுக்கும் மேல அவளை டெஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளை கூட்டு போயிட்டு இருக்கான். இங்க வா ஷாமா, இங்க கிளப்ல நிறைய இடம் இருக்கு. இங்க சூப்பரா குளிக்கலாம் தெரியுமான்னு சொல்ல, இங்க பாருங்க இது தேவையில்லாத வேலை எல்லாம் வச்சுக்க வேண்டாம். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம மெமோரி எல்லாம் நிறைய இருக்குல்ல. நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதை போய் படிப்போம். அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலான்ட்டு ஒரு கேம் மாதிரி வச்சு விளையாடலாம். ஓகேவான்னு கேட்க, வேலை எனக்கு வேலை பார்க்க பிடிக்காது. ப்ளீஸ் அதை என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா அப்படின்னு ஷாமா கேக்குறா. இவன் ஓங்கி ஒரு தள்ள பக்கத்துல இந்த ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே விழுந்துடுறா ஷாமா. அப்ப இங்க ஷாமா விழுந்துட்டு வெளியே வரதுக்குள்ள இங்க இன்னொரு பக்கம் அந்த ஷாவோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல பாடி கார்டு, அவன் கிட்ட சண்டை போட்டு இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்கா. இன்னுமா அவனுக்கு தெரியல அது ஒரு பொண்ணுடா அப்படின்னு சொல்ல, எது ஷாமா ஒரு பொண்ணா, ராஜாக்கே அது தெரியாது அப்படின்னு சொல்ல, இங்க தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வரா ஷாமா. அவ ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. ராஜா பாத்துடுறான். ஷாமா ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாய் பொழுது யோசிக்க ஆரம்பிக்க ஷாமா பாத்துடுறா. வேகமா அவ ட்ரெஸ்ஸை சரி பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுது. ஷாமா ஒரு பொண்ணுங்கிறத அப்படியே அக்மார்க்கா கண்டுபிடிச்சிட்டு, இதனால தான் என் மனசுக்குள்ள இத்தனை கொலை போறதுதா அப்படின்னு ராஜா அவனே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதோட தான் இன்னைக்கு பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.